புல்லாத விஷமகார கண்ணன் விஷமகார கண்ணன் புல்லாத விஷமகார கண்ணன் வேடிக்கையை பாட்டு பாடி விதவிதமாயாட்டமாடி நாளிக்கொரு லீலை செய்யும் நந்த கோபால கிருஷ்ணன் நாளிக்கொரு லீலை செய்யும் நந்த கோபால கிருஷ்ணன் விஷமகார கண்ணன் புல்லாத விஷமகார கண்ணன் விஷமகார கண்ணன் புல்லாத விஷம் குடியிருப்பான் நீலமிகு போல இருப்பான் பாடினாலும் நெஞ்சில் வந்து குடியிருப்பான் கோல புலங்குழலோ கோல புலங்குழலோ கோபிகளை கள்ளமாடி கொஞ்சம் போல வெண்ணை தாடி என்று கேட்டு நாட்டமாடும் விஷமகார கண்ணன் புல்லாத விஷமகார கண்ணன் விஷமகார கண்ணன் புல்லாத விஷமகார கண்ணன் பக்கத்து வீட்டு பெண்ணை அழைப்பான் புகாரி ராகம் பாடச் சொல்லி வம்பு கிழுப்பான் பக்கத்து வீட்டு பெண்ணை அழைப்பான் முகாரி ராகம் பாடச் சொல்லி வம்பு கிழுப்பான் சுலபா சுபுஷ்பகந்த கலபா பூஹதாத சுலபா சுபுஷ்பகந்த கலபா பூஹதாத சுலபா சுபுஷ்பகந்த கலபா கதூரி திலக மகிபாவகாந்தரந்த கோபகந்த ஸ்வாகதம் கிருஷ்ணா शरणागतं कृष्ण कस्तूरी तिलक मगिमावगातनन्त गोपगन्त स्वागतं कृष्ण शरणागतं कृष्ण मुष्टिकासूर चाणूर मल्ल मल्ल विशारद मधुसूदना मुष्टिकासूर चाणूर मल्ल मल्ल विशारद कुवलय बीड मर्दन कणिगणर्दन गोकुल रक्षण सकल सुलक्षण देवा मर्दन कणिगणर्दन गोकुल रक्षण सकल सुलक्षण देवा सृष्टिगण पाल संकल्प कल्प कल्प सतकोटि अशम पराभव सृष्टिगण पाल संकल्प कल्प कल्प सतकोटि अशम पराभव धीर मुनिजन विकार मदन सुकुमार दैत्य संहार देवा धीर मुनिजन विहार मदन सुकुमार दैत्य संहार देवा मधुर मधुर सागस सागस विजयवती जन मानस पूजित सागरे पगरे सरसा सरि ग पद सद पगरे पगरे सरसा सरि ग रि ग पग पद सद पगरे पगरे सरसा तत्ति तजण दोम तिन तजण दोम तजण दोम सद पगरे पगरे सरसा मधुसूदनाय स्वागतं कृष्ण शरणागतं कृष्ण शरणागतं कृष्ण शरणागतं कृष्ण वृंदावन गोविंद मुरारे राधा समेत
நாளை காலையில் 8 மணிக்கு போகணும். ஆமா சொல்லியாச்சுன்னா
மாஞ்சால கிராமத்தில் மகத்துவம் நீ மானசீக மகனாக ஜொலிப்பதுவும் நீ மானசீக மகனாக ஜொலிப்பதுவும் நீ ஸ்ரீ ராகவேந்திரா ஸ்ரீ ராகவேந்திரா மூலராமநாமம் தினம் ஜபிப்பவரும் நீ மூலராமநாமம் தினம் ஜபிப்பவரும் நீ மூலராமர் பூஜை தினமும் செய்பவரும் நீ மூலராமர் பூஜை தினமும் செய்பவரும் நீ காமதேனுவாய் கருணை தருபவரும் நீ காமதேனுவாய் கருணை தருபவரும் நீ கவலைகள் கழிந்து கரை சேர்ப்பவரும் நீ கவலைகள் கழிந்து கரை சேர்ப்பவரும் நீ ஸ்ரீ ராகவேந்திரா ஸ்ரீ ராகவேந்திரா கற்பகவிருட்சமாயானது நீ கற்பகவிருட்சமாயானதுவும் நீ கருணை கடலான கடவுளும் நீ கருணை கடலான கடவுளும் நீ மன்னாட்சதையாய் மகிமை அருள்பவரும் நீ மன்னாட்சதையாய் மகிமை அருள்பவரும் நீ மாமுனி எனையாளும் மகனும் நீ மாமுனி எனையாளும் மகனும் நீ ஸ்ரீ ராகவேந்திரா ஸ்ரீ ராகவேந்திரா ஸ்ரீ ராகவேந்திரா ஸ்ரீ ராகவேந்திரா. நேற்று திருவிளக்கு பூஜையோடு ஆரம்பித்து மிக சிறப்பான முறையிலே இன்று புஷ்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. அதிகாலையில் கணபதி ஹோமம் மற்றும் பால்குடம் எடுத்தல், மகா அபிஷேகம், இன்று இரவு புஷ்பாஞ்சலி என்கின்ற நிலையில் அருள் நிகழ்வுகள் நகர்ந்து கொண்டிருக்கின்ற வேளையில் இந்த முடிக்க வேண்டும் என்று சொன்னேன். ஆனால் அதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக அபிநயஸ்ரீ என்கின்ற திரும்பி மிக சிறப்பான முறையிலே, அதாவது ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு அடிப்படை உண்டு. இயல், இசை, நாடகம் என்பது. இயல் என்பது இலக்கியம். இலக்கியத்தில் எழுகின்ற உணர்வுகளை இசைப்பட உரைக்கின்ற போது அது எல்லோருக்கும் சென்று சேர்க்கின்றது. தியாக பிரம்மம் முதலான மும்மூர்த்திகளுடைய பாடல்களையும் அருமையான முறையிலே அழகான சாரீரத்தோடு அனுபவித்து பாடுதல், அதாவது பாடல்களை ஏதோ ஒப்புவித்தல் மாதிரி இல்லாமல் தன்னை இறைவனோடு நின்று காண்கின்ற வகையிலே அந்த அனுபவ ரீதியாக அந்த பாடல்களை நமக்கு தந்தார்கள். அது மட்டுமல்ல, தமிழிலே திருப்பதிகளை பற்றி நாம் படித்திருப்போம். ஞானசம்பந்த பெருமான், அப்பர் சுவாமிகள், இதெல்லாம் இவருடைய வரிசையிலே முதலாக பதிக பாடலை தந்தது காரைக்கால் அம்மையார். ஒரு பெண் கவிஞர் தான், பெண் அருளாளர் தான் முதலாக கோயில் மூத்த திருப்பதிகம் என்ற பதிகத்தை பாடி எம்பெருமானுடைய புகழை, பக்தி யுகத்தை ஆரம்பித்து வைத்தார். அதே போன்று இங்கு இந்த சிறுமி அருமையான முறையிலே பாடல்களை பாடி கொட்டு திசித்த கூத்தம் நின்றாடுகின்ற சுசீந்தை பதியிலே இத்தனை அற்புதமான ஒரு பாடல்களை இசைத்தார்கள். அவர்கள் மேலும் மேலும் மிக சிறப்பான நிலையை பெற வேண்டும். நமது ஊரிலே பல சங்கீத வித்வான்கள் தோன்றிய பூமி.
இப்பொழுதும் கூட அக்கறை சகோதரிகள் என்ற சகோதரியை மிக சிறப்பாக தமது அக்கறையிலே பிறந்தவர்கள் மிக சிறப்பாக கர்நாடக சங்கீதத்திலே இன்று சென்னையிலே கோலச்சிக் கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்ற ஒரு புகழை நம்ம அபிநயசையும் பெற வேண்டும் என்றும் எல்லோருடைய ஆசீர்வாதங்களோடு இந்த ஆடையை அவங்களுக்கு காணிக்க அனைத்து நிகழ்வுகளையும் தொடர்ந்து மழை வேறும் இவர்களுக்கு இடையிலே இந்த பணியை எப்படி இவர்கள் சிறப்பாக செய்வார்கள் என்ற ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது. அதைவிட மிக முக்கியமாக இவர்கள் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு பண செலவு ஏற்பட்டது. பொருளில்லாருக்கு இவ்வுலகில்லை, அருளில்லாருக்கு அவ்வுலகில்லை என்பார்கள். மன்னனும் முனிவரும் முன்னுவ பொன்னால் முடியும் என்பார்கள். மன்னனுக்கும் பொன் தேவை, முனிவனுக்கு எத்தனை வேள்விகள் நடத்துவதற்கும் பொன் தேவை. இறை கைங்கரியங்கள் ஏற்படுகின்ற போது, திருப்பணிகள் செய்கின்ற போது அவ்விதமான அருளையும் பொருளையும் தேர்ந்து நல்கிறதற்கு உரிய வாய்ப்பு நமக்கு வேண்டும். அத்தகைய முறையிலே இங்கு இருக்கின்ற அத்தனை இளைஞர்களும் ஒன்று கூடி மிக சிறப்பான வகையிலே இரவுகள் பாராது பாதி பணியை அவர்கள் தான் செய்தார்கள். மீதி பணியை தான் ஊதியம் கொடுத்து செய்தது. பெரும்பாலான பணிகளை இவர்களே முடித்தார்கள். இவனை இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன் கண்டுவிடல் என்று சொல்வதற்கு தக்கவாறு அத்தனை இளைஞர்களும் சிறப்பாக செய்தார்கள். அவர்கள் அனைவருக்கு சார்பாக இந்த நிகழ்வினுடைய தலைவராக இருந்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற திரு வீரண்ட பிள்ளை அவர்களுக்கு அனைவர் சார்பிலும் இந்த ஆடையை காணிக்கையாக்குகின்றனர். இந்த நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கின்ற போது எனக்கு சிறிது அச்சு வாகனமும் இருந்தது.